வெல்கம் டு இன்ஃபாபிஜி இந்தியா சேனல். இன்னைக்கு ஒரு குயிக்கான டூலை பற்றி பார்ப்போம். ம், நம்ம ஆன்லைனில் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு ஆர்டர் வந்தால் ஒரு ஷிப்பிங் ஸ்லிப் ஒன்று அனுப்புவாங்க. அந்த ஷிப்பிங் ஸ்லிப்பை நம்ம ஆல்ரெடி காப்பி பிடிஎஃபாக வரும், அதை பிரிண்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் மேலே பேஸ்ட் பண்ணுவோம். என்னன்னா இந்த பிடிஎஃப் ஒரு சிங்கிள் பேப்பராக வரும். இதை வந்து ஒரு ஷிப்பிங் ஸ்லிப்பை நம்ம ஒரு A4 எடுத்தோம்னா நமக்கு நிறையா பேப்பர் வேஸ்டேஜ் ஆகும். ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு A4 ஒரு 4 ஷிப்பிங் ஸ்லிப்பை நம்ம வந்து டிவைட் பண்ண முடியும். அப்போ வந்து இப்போ உங்களுக்கு நிறைய ஆர்டர் வருது, டெய்லி ஒரு 20 to 50 ஆர்டர் வருது. இப்போ நிறைய பேப்பர் வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த டூலு. இந்த மாதிரி ஷிப்பிங் ஸ்லிப்பை வந்து ஒன்று இருக்கும். இதை வந்து நம்ம 4 டிவைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இதுக்கு ஒரு டூல் வந்து இங்கே ஷிப்பிங் லேபிள் 4-in-1 ஒரு டூல் இருக்கும். இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ட்ராக் ஆப்ஷனில் உங்களுடைய ஃபைலை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 இருக்குது என்கிட்ட. 3 ஷிப்பிங் ஸ்லிப் இருக்குது. நான் 3 போடுறேன். போட்டு கிரியேட் போட்டோம்னா டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதை நமக்கு பிரிண்ட் அவுட் பண்ணி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ராடக்ட் மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரே பேப்பரில் நம்ம 3 எடுக்கும்போது 4 அதிகபட்சம் 4 எடுக்கலாம். இப்போ நிறைய இருக்கும்போது அடுத்து செகண்ட் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக அதை டிவைட் பண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இதில் வேறு நிறைய டூல்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் அப்புறமா ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.